விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஒன்று, விநாயகரின் தந்தம் உடைந்தது. எப்படி? விநாயகரின் யானை முகத்தில் ஒரு தந்தம் உடைந்து இருக்கும். இது ஏன் என நம்மில் பலருக்குத் தெரியாது. விநாயகர் ஒரு தந்தம் உடைந்திருப்பதனால் ஏகதந்த விநாயகர் என்றழைக்கப்படுகிறார். விநாயகரின் தந்தம் உடைந்ததற்கு 3 விதமான புராணக் கதைகள் கூறப்படுகின்றன. அவை என்னென்ன என பார்ப்போமா? முதல் கதை, பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் உருவம்தான் விநாயகர். அவரது 2 தந்தங்களுள் ஒன்று உணர்ச்சி, மற்றொன்று ஞானம். ஞானம் முழுமையாயிருக்கும்போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கு. இதை உணர்த்தும் விதமாக விநாயகர் உருவம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுண்டு. 2ஆம் கதை, சிவனை காண பரசுராமர் கைலாயம் சென்றார். அப்போது சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் பரசுராமரை விநாயகப் பெருமான் தடுக்க அவர் தனது கோடாரியால் விநாயகரை தாக்கிவிட்டார். அந்த கோடரி சிவபெருமானால் பரசுராமருக்கு வழங்கப்பட்டது. சிவனின் சக்தி வாய்ந்த அந்த கோடாரி வீச்சில் விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்துவிட்டது. அன்றிலிருந்து விநாயகர் ஏகதந்தர் என்று அழைக்கப்படுகிறார். 3ஆம் கதை, மகாபாரதத்தை வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் எழுதத் திட்டமிடப்பட்டது. வியாசரின் வேண்டுகோளை ஏற்ற விநாயகர் நிபந்தனை ஒன்றை விதித்தார். வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும். அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றார். வியாசர் நிறுத்தாமல் மகாபாரத கதையின் பாக்களை சொல்லச் சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார். எழுதும்போது விநாயகரின் எழுத்தாணி உடைந்துவிட்டது. வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றி விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனை கொண்டு இதிகாசத்தை எழுதி முடித்தார். இதனாலேயே விநாயகருக்கு ஏக்தந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது. விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி,